கிரானைட் முறைகேடு தொடர்பான விசாரணை அறிக்கையை சகாயம் குழுவினர் நாளை தாக்கல் செய்கின்றனர். பல கட்டங்களாக விசாரணை நடந்து முடிந்துள்ள நிலையில் அது பற்றிய விவரங்களை முழுமையாக மீண்டும் பதிவு செய்கிறது புதிய தலைமுறை. கிரானைட் முறைகேடு குறித்த விசாரணை அதிகாரி சகாயத்தின் ஆய்வில் அம்பலத்திற்கு வந்த அதிர்ச்சி தகவல்கள் பல. கிணற்றை காணவில்லை என திரைப்படத்தில் பார்த்த நகைச்சுவையை போல் மலையை காணவில்லை என உண்மையிலேயே புகார் தெரிவித்தவர்கள் ஏராளம். மலைகள் குன்றுகளாகவும் குன்றுகள் இருந்த இடம் தெரியாமலும் சுரண்டப்பட்டது சகாயம் குழுவின் ஆய்வில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூரிலிருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கீழவளவு ஊராட்சி. அங்குள்ள அம்மன் கோவில்பட்டி கிராமத்திற்கும் அடஞ்சான் கண்மாய்பட்டி கிராமத்திற்கும் இடையே அமைந்திருக்கிறது இந்த பொக்கிஷ மலை. கிமு 3ஆம் நூற்றாண்டில் தமிழர்களுக்கு எழுத்தறிவு உண்டு என்பதற்கான அடையாளத்தின் எச்சம் இந்த மலை. இது சர்க்கரை பீர் மலை என்றும் அழைக்கப்பட்டது. ஹிந்து இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்தவர்கள் திருமணத்திற்கு பின்னர் அந்த மலைக்கு சென்று வழிபட்டால் ஆண் குழந்தை பிறக்கும் என்று அப்போது நம்பி வந்ததாக சொல்கின்றனர் தொல்லியல் ஆய்வாளர்கள். இப்படி மத நல்லிணக்கத்தின் அடையாளமாகவும் தொன்மையின் உதாரணமாகவும் வீற்றிருந்த பொக்கிஷ மலையின் பெரும் பகுதியை தற்போது காணவில்லை. தலைப்பகுதி உனக்கு, நடுப்பகுதி எனக்கு என அந்த மலையை கூறு போட்டு விழுங்கிக் கொண்டன PRP, ஒலிம்பஸ் போன்ற கிரானைட் நிறுவனங்கள். மொத்தம் 71 ஏக்கர் பரப்பளவை கொண்டிருந்த இந்த மலையில் 35 ஏக்கர் பரப்பளவிற்கு சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு வெட்டி எடுக்கப்பட்டிருப்பது சகாயம் குழு ஆய்வின் போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பொக்கிஷ மலையின் நிலை இதுவென்றால் கீழவளவு கிராமத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்ததாக கூறப்படும் வெள்ளூத்து மலையையே இன்று காணவில்லை. 1 கிலோமீட்டர் நீளமும் 65 மீட்டர் அகலமும் கொண்ட வெள்ளூத்து மலை முற்றிலுமாக கிரானைட் கொள்ளையர்களால் கபளீகரம் செய்யப்பட்டது சகாயம் ஆய்வின் போது அம்பலமானது. இவை மட்டுமல்ல, அரிட்டாப்பட்டியில் உள்ள புறாக்கூண்டு மலை, கலிஞ்ச மலை, ராமாயி மலை, கழுகு மலை, ஆப்டா மலை, தேன்கூடு மலை போன்றனவும் கிரானைட் நிறுவனங்களின் சுரண்டலில் இருந்து தப்பவில்லை.